ஏசி வாங்கணுமா? நம்ம பூர்விகா அப்ளையன்சஸ் விசிட் பண்ணுங்க. பெஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ECMIல ஈஸியா வாங்கலாம் ஏசி. லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். லயன் சாக்கோ டேட்ஸ். Healthy and delicious. RSS இயக்கத்தின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாத்தின மோடி உனக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. ஜனநாயக படம் வெளிவந்ததா? இல்லை. ரிவைசிங் கமிட்டியில் ஜனநாயகம் உங்களுக்கு வெளிவரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? இல்லை. லாரன்ஸ் லட்சுமி படம் மத கலவரத்தை தூண்டுன்னு மொத்தமாக சென்சார் போர்டில் அடிச்சுட்டானா உங்கள் படத்தை அப்படியே அடிக்க எத்தனை நிமிஷம் ஆகும்? இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக வந்துட்டீங்கன்னா அரெஸ்ட் இல்லை சந்தோஷத்தில் வாரீங்க. அரெஸ்ட் இல்லைங்கிற சந்தோஷத்தில் வாரீங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? மீண்டும் இந்த வழக்கில் என்ன டேனும் எடுக்கலாம். இப்போ காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மோடிக்கு மெயின், திமுக எதிர்ப்பு அல்ல. ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணதான் ஐயா நடராசனுக்கு தவறு. அதே தவிர விஜய் செய்யும் போது இதுவும் அடியும் வாங்கிட்டு நீங்க உங்களுக்கு என்டிஏ கூப்பிடுது, பாஜக கூப்பிடுதுன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம ஜானாரகிசாமி பத்திரிகைகள்கிட்ட இது பண்றீங்களா? சசிகலா ட்ரீட்மெண்ட்னு எங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு திமுக குறை சொல்லிட்டு இருக்கீங்க. சவரனுக்கு 1000 ரூபாய் கம்மி, கிராமுக்கு 150 ரூபாய் கம்மி. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாம் லலிதா ஏன் கொடுக்கறது இல்ல? கோல்ட் ரேட்டை எப்படிங்க குறைக்க முடியும்? 500 ரூபாய் நோட்டை 400 ரூபாய்க்கு தர மாதிரி இருக்கு. கோல்ட் ரேட்ல டிஸ்கவுண்ட்னாலே வேஸ்டேஜ்ல ஏத்திருக்காங்கன்னு தான் அர்த்தம். சார் வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், என்டிஏவுடன் டிவிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு, உள்ளே போகிறாங்க. இந்த தகவல் 2 நாளாக சுற்றிட்டு இருந்தது. இன்றைக்கி அதுக்கு ஒரு முடிவு பண்ண மாதிரி சிடி நிர்மல்குமார் சொல்லியிருக்காரு. என்டிஏ கூட்டணி அதிமுக கூட, ராமதாஸ் ஐயா கூட, சசிகலா கூட யாரு கூடயுமே பேச்சுவார்த்தை இல்லை, நாங்கள் எங்கேயுமே போகலை, எல்லாமே அடிப்படையற்ற தகவல், யாரையும் நம்பாதீங்க, அஃபீஷியலாக போடுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. யாரையும் நம்பாண்டாம். இதை கேட்குறேன், ஜோசப் விஜய்க்கே கேட்குறேன். தம்பி ஜோசப் விஜய், நான் 8ஆம் தேதியே நியூஸ் 18 தொலைக்காட்சியில் சசிகலா அம்மையாருக்குள்ள ட்ரீட்மெண்ட்டு விஜய்க்கு உண்டுன்னு சொன்னனா இல்லையா? அதுக்குள்ள காரணத்தையும் சொல்கிறேன். என் தாய் திருநாட்டின் மானத்தை, இந்துக்களின் மானத்தை, என் சமூகத்துக்கு பெருமையும் தன்னம்பிக்கையும் தலை நிமிர்வும் தந்த இந்த நாடார்களுக்கு RSS இயக்கத்தின் மானத்தை, பாஜகவின் மானத்தை காப்பாற்றின மோடி உனக்கு தீய சக்தி, கொள்கை எதிரி. அதே வேளையில் ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்டை எதிர்த்து வேலை பார்த்து நாட்டில் நம்பிக்கை, நாணயம், வாக்கு சுத்தம் இதெல்லாம் அழித்த இந்திரா காந்தி குடும்பம், எமர்ஜென்சியை கொண்டு வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாண்ட இந்திரா காந்தி குடும்பம், போபல்ஸில் ஊழல் பண்ண ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி இறந்ததும் வாரிசு அரசியலின் மொத்த உருவமாக ராஜீவ் காந்தியை கொண்டு வந்த இந்திரா காந்தி குடும்பம், இவங்கெல்லாம் உனக்கு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு இத்தாலி கேத்தலிக் சோனியா காந்தி வந்ததும் தூய சக்தி ராகுல் காந்தி உங்களுக்கு பெரிய இது. அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச அடி தான் 8ஆம் தேதியை நான் சொன்னேன். என் சகோதரன் என் சகோதரன் நயினார் நாகேந்திரன், என் சகோதரி தமிழிசை கருத்தை மீறி PMO இதோட சொல்கிறேன். எங்கள் பண்டாரி, ஜெய்ஸ்வால், அலுவாலியா, எங்களுக்கு வேண்டிய IB ஆஃபீஸர்ஸ், IAS ஆஃபீஸர்ஸ், மோடி கிட்ட எங்களுக்கும் மோடிக்கும் இடையில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள், இவங்க எல்லாரும் எங்களுக்கு கிடைச்ச ஃபீட்பேக்கை வச்சு நான் சொல்கிறேன், சசிகலா ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு உறுதி. we are cock sure of itன்னு சொன்னேன். எடுத்து பாருங்க நியூஸ் 18 சேனலில். அப்போ அதை தொடர்ந்து ஜனநாயக படம் வெளிவந்ததா? இல்லை. ரிவைசிங் கமிட்டியில் ஜனநாயகம் உங்களுக்கு வெளிவரதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா? இல்லை. லாரன்ஸ் லட்சுமி படம் மத கலவரத்தை தூண்டுன்னு மொத்தமாக சென்சார் போர்டில் அடிச்சுட்டானா உங்கள் படத்தை அப்படியே அடிக்க எத்தனை நிமிஷம் ஆகும்? மீண்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இதில் மத கலவரம் வரும். இந்த மாதிரி மத கலவரவுடைய படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுக்காண்டானி தூக்கி போடுறதுக்கு என்ன ஆகும்? அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, தன் வலியும் துணை வலியும் மாற்றான் வலியும் தூக்கி செயல். என் தம்பி ஜோசப் விஜய் மோடியை ஜஸ்ட் லைக் தட் நினச்சி இந்த மதவரி பிடிச்ச ஒரு ஜானாரகிசாமி இருக்கிறாருல்ல, அந்த நாயுடுகாரு தம்பி, மதவரி தம்பி, அந்த மதவரி தம்பிக்கு மதவரி உங்களுக்கும் ஊடுருவி மோடியை ஜஸ்ட் லைக் தட்டா நினச்சிங்க, அடித்து தகர்த்தோம். அடுத்து இந்த கரூர் விஷயத்துல உங்களுக்கு ஆரம்பத்தில் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாப்புல, செந்தில் பாலாஜிக்கு எதிராக அவருக்கும் மந்திரி பதவி இல்லை, இவருக்கும் தலைவர் பதவி இல்லை. ஆனால் அவங்களுக்குள்ள உள் தகராறில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அண்ணாமலை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாப்புல, நயினார் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாப்புல, தமிழிசை அம்மையார் சப்போர்ட்டாக இருந்தாப்புல. என்றாலும் ஹேமாலி கமிட்டியை தாண்டி, ஹேமாலி கமிட்டி இப்போ என்னாச்சு தாண்டி நிர்மலா சீதாராமன் வந்து அண்ணாமலை சொல்லுவார், நயினார் சொல்லுவார், கவர்மெண்ட் சரியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க.
இது நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அடுத்து இன்றைய தினம் உங்களுக்கு அதே கரூர் விஷயத்தில் ஸ்டாலின் உங்களை வந்து இந்தாப்போ லட்டு சாப்பிடுப்போ, கடலை சாப்பிடுப்போ, நல்வா சாப்பிடுப்போ, காரச்சேவை சாப்பிடுப்போ, குடமுடி கருப்பு கட்டி சாப்பிடுப்போன்னு உங்களை கொஞ்சி உங்களை ஒன்றும் தொடாத இடத்துல 3 முறை உங்களை சிபிஐ வந்து பிஎம்ஓ உங்களை வந்து டெல்லிக்கு வரவழைச்சிட்டாப்புல. இன்னைக்கு நீங்கள் சந்தோஷமாக வந்துட்டீங்கன்னா அரெஸ்ட் இல்லைன்னு சந்தோஷத்தில் வாரீங்க. அரெஸ்ட் இல்லைங்கிற சந்தோஷத்தில் வாரீங்கங்க. எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? மீண்டும் இந்த வழக்கில் என்ன டேர்னும் எடுக்கலாம். அடுத்து ஐடி இதில் நீங்கள் ஃபைன் மேட்டரில் உங்களை ஃபைன் போட்டு இல்லீகலாக நீங்கள் பணம் சம்பாதிக்கிறங்கிறதையும் உங்களை அடிச்சிருக்கு. இந்த 3 இதையும் அடிச்சுக்கிட்டால் உங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க. உங்களை கூட்டணி கூப்பிட்றதாட்டு நீங்கள் பீத்திக்கிட்டு இருக்கும்போது எல் முருகன் மோடி பிஎம்ஓட்ட மோடிகிட்ட நெருக்கமாக இருக்கிறவர், சென்சார் பட ஃபிலிம் சர்டிஃபிகேட் அந்த லாகாவை கையில் வச்சுருக்கிறவர், 1 விழுக்காடு கூட ஓட்டு உங்களுக்கு கிடையாது, எங்கே ஓட்டை நிரூபிச்சிங்கன்னு கேட்குறாரு. அப்போ அதே ரவீந்திரன் துரைசாமி கருத்து, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்ட், பலத்தை நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுங்கிற கருத்து. அண்ணாமலை காஃபியும் டீயும் ஒன்றா சேர்க்க முடியாதுன்னு சொல்கிறாரு. நயினார் அதை பற்றி கேட்காதீங்கிறாரு. கூட்டணிக்கு வேணும்னு சொன்ன பிரசாத் கட்சியை விட்டு நீக்கப்பட்டுட்டார். தமிழிசை அம்மையார் ஆர்டி பேசுகிறான்னா மோடிக்கிட்ட அவனுக்கு ஏதோ கான்டாக்ட் இருக்கும், மோடிக்கு எண்ணெய் ஓட்டம் தான் இருக்கும்னு கொஞ்சம் லைட்டாக பேசினவர், ஒரு டிசிடென்ட் மாதிரி ஒரு டிமிடாக பேசினவங்க இப்போ கம்முன்னு வாயை பற்றிக்கிட்டாங்க. இன்னொரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. எந்த காலமும் சகோதரரே அந்த விஷயங்களை பற்றி நான் பேச மாட்டேன், கேட்டாலும் கையெழுத்து கும்பிட்டு போயிடும், அது உங்கள் தனிப்பட்ட இதில் நான் தலையிட மாட்டேன், அது எனக்கு தேவையில்லாத விஷயம். பட் இவ்வளவு இதுவும் அடி வாங்கிட்டு நீங்கள் உங்களுக்கு என்டிஏ கூப்பிடுது, பாஜக கூப்பிடுதுன்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாமல் ஜானா அரிக்கசாமி பத்திரிகைகள்கிட்ட இது பண்ணுறீங்களா? சசிகலா ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒருத்தர் சொல்லி அடிக்கிறது உங்களுக்கு தெரியல? இப்போ இவ்வளவு பண்ணிட்டா இவரை கூட்டணி கூப்பிட்றாங்க. மோடியை பொறுத்தவரை 2029 தான் முக்கியம். அப்போ 26 இவர் அரசியல் சக்தி ஆகக்கூடாது. அரசியல் சக்தி ஆனால் 29 அது கேத்தலிக் சோனியா மகனுக்கு அவர் கொண்டு போய் கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கா மோடியும் மோடி சப்போர்ட்டர்ஸும் இருக்கும் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள். அதான் சொல்கிறேன், தம்பி ஜோசப் விஜயை டைரக்டாக அட்ரஸ் பண்ணி சொல்கிறேன், தம்பி நீ தப்பு பண்ணிட்ட. நான் 2024 சகாதமே மாதிரி சொன்னேன் தம்பி உங்ககிட்ட. ஐயா புஷி ஆனந்துக்கிட்ட சொன்னேன். அவர் புஷி ஆனந்த் விஸ்வகர்மா சமுதாயம் சமூக நீதி பார்வையில் விஸ்வகர்மா சமுதாயத்தை பொதுச் செயலாளராக நம்பர் 2 போட்டிருக்கதை தம்பி ஜோசப் விஜயை நான் பாராட்டுறேன். ஆனால் நான் என்ன சொன்னேன், 39 போடுங்க. நீங்கள் 39 போட்டால் ராகுலுக்கு கொஞ்சம் சீட்டு படட்டு நீங்கள் ஃபோல்ஸ் ஆயிருவீங்கன்னு நான் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு ராகுலுக்கு சீட்டு அடிபடக்கூடாது. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்ததே உங்களுக்காக வந்திருக்கீங்களா, ராகுலுக்காக வந்திருக்கீங்களா? அப்போ உங்களை அடிச்சு நொறுக்காண்டாமா மோடி விட்டுருவாரா அப்போ உங்களை? அதுதான் பிரச்சனை. மற்றபடி சர்க்கார் படத்தை 3 தடவை பார்த்தேன், ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் உங்களை நான் பெரிய டான்ஸர், சிங்களரும் ரசிக்கக்கூடிய ஒரு டான்ஸர், எம்ஜிஆர் ரஜினி அந்த வரிசைக்குள்ளே வாரீங்க. அதில் முழுமை பெறல. ரஜினி இன்னும் நம்பர் 1 தான் இருக்கிறாரு, சிவகார்த்தி உங்களை விரட்டிட்டு இருக்கிறாரு. என்றாலும் உங்களுக்கு ஒரு உயரிய இடம் சினிமாவுக்குள்ளே இருக்குங்கிறது நம்ம மறுக்கல. உங்கள் டான்ஸு சிங்களர் ரசிக்கிறோம், மலையாளி கேரளாவில் நல்லா இருக்கிறீங்க. எல்லாமே நம்ம உங்களை ஒரு என்டர்டெய்னராக பெர்ஃபார்மராக அது சர்க்கார் படத்தில் நான் விரும்பி பார்க்க தான் செய்தேன். தலைவா படத்தை கூட நான் இருந்து பார்த்தேன். பட் நீங்கள் ஒரு ராகுலுக்கு ஊதுகுழலாக தொங்கு சதையாக ஒட்டுண்ணியாக மதவெறி அரசியலை பண்ணும்போது சாதாரண அப்பாவி இந்துக்கள் ஏமாறக்கூடாதுங்கிற லெவலில் மோடியே இறங்கி உங்களை அடிக்கிறார். சார் இப்போ இந்த விஷயம்லாம் எங்கே ஆரம்பிச்சது சார்? பவன் கல்யாண் இல்லைன்னு மறுத்துட்டார், எடப்பாடியும் இல்லைன்னு மறுக்கிறாரு. பலம் நிரூபிக்காதவங்களை எடப்பாடி இப்போ மதிக்க தயாரில்லை. கையில் வராத ஓட்டை வச்சுக்கிட்டு கையில் இல்லாத ஓட்டை ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு எடப்பாடி சொல்கிறார். அதுதான் சுதாகர் ரெட்டிக்கு கருத்தம். சுதாகர் ரெட்டிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது, எப்பா ஜானா அரிக்கசாமி நாயுடு, ஆதவர்ஜனா ரெட்டி வதந்தியை பரப்பிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களே புரிஞ்சுடுங்க. சுதாகர் ரெட்டிகிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது பவன் கல்யாண் 7 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாரு. அல்லு அர்ஜுன் பவனோட பெரிய ஸ்டார், வாக்கு எடுக்கல, ரெட்டி ஜெகனுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலை. அப்போ நானே சொன்னேன், சிவாஜி வாக்கு எடுக்கல, ஜானகி டிரான்ஸ்ஃபர் பண்ணலை, சிவாஜிக்கு ரசிகர் இருந்தால் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, வடிவேலு டிரான்ஸ்ஃபர் ஆகலை, ராதிகா டிரான்ஸ்ஃபர் ஆகலை, நிரூபிச்சாதான் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். விஜயகாந்த் நிரூபிச்சாரு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, பவன் கல்யாண் நிரூபிச்சாரு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, நிரூபிக்காத விஜய் வச்சு டிரான்ஸ்ஃபர் ஆகாதுங்கிறதும் இந்த விஷயத்தையும் உடனே அப்ரைஸ் பண்ணினேன். இது ஜெயலலிதாவுக்கு எதிராக அந்த தலைவா படத்தை அடித்ததில் போகும்போது, இந்த முகம் போனியாகாத முகம், விஜய் தம்பி விஜய் உங்கள் முகம் போனியாகாத முகம்னு ஜெயலலிதா அம்மையார் தாங்க நிரூபித்தாங்க.
சீமானை காட்டி இஷ்யூ பேஸ்டாக ஈழ இஷ்யூவை முன்னெடுத்து 6 விழுக்காடு ஓட்டு உயர்ந்துட்டாங்க. நீங்கள் அன்னைக்கு ஜெயலலிதாவை எதிர்த்து உங்கள் முகம் போனி ஆகாததுனால நீங்கள் ஜெயலலிதா சாகிறத வரை அரசியல் பேசலை, சினிமாவிலும் பேசலை, அரசியல்லையும் பேசலை. அதையும் நான் சுதா ரெட்டிக்கிட்ட சொன்னேன், அரவிந்த் மேனன்கிட்ட இந்த கருத்தை சொன்னேன், தலைமைக்கும் இதை சொன்னேன். இப்போ பாஜகவுக்குள்ள ஒரு இது வந்திருக்குது. ஏன் ஒரு சில பிஜேபியில் உள்ள லாயலிஸ்டுகள் வந்து ஒரு முக்கிய தலைவரே நீங்கள் மோடிக்கு ஒர்க் பண்ணுறீங்களா, மோடிக்கு எதிராக ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேள்வியை வந்து மேல் அனுப்பிட்டாங்க விஜய் மேட்டருக்குள்ள. அந்த அளவுக்கு பாஜக தொடர்பாட்டு வரக்கூடிய வதந்திகள் எல்லாமே இன்னைக்கு பொய்ன்னு பவன் கல்யாணாலையும் மற்றவங்க நடவடிக்கையாலும் மறுக்கப்படுது. 20 விழுக்காடு வாக்கெடுத்த எடப்பாடி பழனிசாமி தான் விஜய் தேடலைங்கிறதும் பாஜகவிலையும் யாரு தேடின மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. அவர் இந்த இடத்துக்குள்ள மோடிக்கு எண்ண ஓட்டத்தை புரிஞ்ச சமத்தார். அதனாலதான் அவர் கையில ரெட்டல இருக்குது. ஓபிஎஸ் தெரியாம விளையாடி மாட்டிக்கிட்டாரு. நாங்களே அந்த இடத்துக்குள்ள மோடி ஒரு விஷயத்த எடப்பாடி முடிச்சு கொடுத்தாருன்னு, எடப்பாடி மேல மோடிக்கு ஒரு பற்றுதல் உண்டுன்னு நாங்க கொளுத்தின தீயை கொளுத்தினது நாங்க. பட் அதுல எடப்பாடியும் ஒரு பெரிய லெவல்ல மோடிக்கு எண்ண ஓட்டத்துக்கு செயல்பட்டாருங்கும் போது அவர் வந்து மோடிக்கு எண்ண ஓட்டத்தை தான் விஜய் விஷயத்திலையும் புரிஞ்சுட்டு செயல்படுவார். சசிகலாவை மோடி அடிக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருந்தோ அதுக்கு 5 காரணம் இருந்து அதுல 4 காரணம் விஜய மோடி அடிக்கிறதுக்கு இருக்கு. 80% இருக்குது. குறிப்பா ராகுல் காந்தியை காட்டி மோடி கிட்ட பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணதான் ஐயா நடராசனுக்கு தவறு. அதே தவிர விஜய் செய்யும் போது விழிப்புணர்வு கொண்ட ஒரு அரசியல் தலைவர் நாளைக்கு நமக்கு எதிராக வரக்கூடிய விஜயை அடிச்சு நொறுக்காம விடுவாரா? என்னதான் அது இதுன்னு போய் போட்டாலும் உண்மை இதுதானே. இது நான் வந்து முடிஞ்சிட்டு சொல்லலையே. எப்படி சசிகலா மேட்டத்தில் கவர்னர் வரமாட்டாரு, பதவியேற்புலாம் நடக்காதுன்னு ரங்கராஜ் பாண்டே எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, எல்லாம் ஜெயலலிதா இடத்துல சசிகலா எல்லாம் ஸ்டாலின் கர்ம கட்டம் சரியில்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தெளிவாக ஓப்பனாக தந்தி டிவியில் தானே சொன்னோம். இத்தனைக்கும் தந்தி டிவி அதிபர் சிவந்தி பாலசுப்ரமணியத்தன், சந்தாலியா, இன்று ராம் எல்லாம் சசிகலாவை பாராட்டும் போது நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், சந்திச்சு பாராட்டும் போது. ஸோ இந்த இடம் விஜய் ப்ரோ பண்ண தப்பு. தன் பலம் தெரியாம அன்டெஸ்டட் நாட்களோட இருக்கும் போதே ராகுல் காந்திக்கு ஆதரவாட்டு ஜானாரிக்கு சாமிக்கு மதவெறியில நீங்களும் மதவெறி ஆட்பட்டு பண்ண அரசியலுக்கு இப்போ பாடம் படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் பாடம் தொடரும். ஆனா நீங்க என்னதான் நடிச்சாலும் இது பண்ணாலும் மோடி தெளிவா இருப்பாரு. அடிப்பட்ட புலி அல்லது அடிப்பட்ட பாம்பு நீங்க என்னமோ முழுமையா முடிச்சு கட்டாம இருந்தீங்கன்னா 29 மோடிக்கு எதிராக வருவீங்கிறது தான் எங்க கணக்கு. இதுல தப்பி போகணும் பிழைக்கணும்னா ஒரு வழி இருக்கு. உங்களை இது பண்ணலாம் எங்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. சில கோபங்கள் இருக்கு. ஒரு நேர்மையான வளர்ந்துருவாருன்னு சொல்றீங்களா? ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு தேசபக்தனுக்கு மகனுக்கு எதிராக பணத்தை கொடுத்து சதி பண்ணீங்க. அவனை மோடி சந்திச்சு யாருன்னு காட்டிட்டாரு. மோடி யாரு? தம்பி சிவகார்த்தியனை தான் சொல்றேன். நீங்க வந்து 26ல வளர்ந்தீங்கன்னா 29 மோடிக்கு எதிராக போவீங்க. ஸோ சசிகலா கையில அதிமுக வந்துன்னா அது ராகுல் காந்திக்கு லாபம். ஸோ அந்த இடத்துல கிரஷ் பண்ணிடணும். அந்த கிரஷிங்க மோடி பண்றாரு. அதை எதிர்க்கிறதுக்கு துணிவில்லாம சென்சார் போர்டை வைத்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்களா? இல்லை பண்ணித்தான் பாருங்களா. என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க? அந்த ஒருவரல் கிருஷ்ணாராவ் அந்த நடிகர் ஆட்டு திருட்டு போகல, ஆட்டு திருட்டு போன மாதிரி கனவு கண்டேன். ஏன்பா இவ்வளவுக்குள்ள அசிங்கமா வதந்திகளை பரப்பியா? இவ்வளவு அடியை வாங்கிக்கிட்டு தம்பி ஜோசப் விஜய் உனக்கு டைரக்டா தான்பா கேட்கிறேன். தப்பு பண்ணிட்ட, ரியலைஸ் பண்ணு. நீ வந்து தம்பி வந்து 24 39 கேண்டிடேட் போட்டிருக்கணும். அண்ணனா மோடிக்காக ராகுலுக்கு எதிராக சகாதேவ மாதிரி உன் நன்மைக்கு சொன்னேன். நீங்க மோடி எதிர்ப்பும் ராகுல் நன்மையும் உங்களுக்கு பெரிய முக்கியம். விட்டுருவோமோ, அடிக்காம விட்டுருவோமோ, அதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிவகார்த்திகேயன் சொன்னீங்களா சார், எதுக்கு இந்த கம்பாரிசன்? சிவகார்த்திகேயனுக்கு எதிராக காசு கொடுத்து அந்த பொங்கல் படம் வரும்போது சிவகார்த்திகேயனுக்கு எதிராக அவருக்கு பேசினாங்கல்ல, கெடுவான் கேடு நினைப்பான்னு உன் படம் கெட்டு போச்சு. சிவகார்த்திகேயன் படம் கால்டெக்ஸுக்கு வந்து அமரனுக்கு அடுத்த வசூல்ல வெற்றி வளையத்தில் வந்துட்டு மோடியே சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பாராட்டிட்டாரு. காங்கிரஸுக்கு எதிரான ஒரு படத்தை நடிச்சான்னு அதுக்கு சொல்றேன். அப்ப காங்கிரஸ் எதிர்ப்பு தான் மோடிக்கு மெயின், திமுக எதிர்ப்பு அல்ல. சரி சார், இங்க பிஜேபியுடன் யார் கூட்டணி வச்சாலும் அவங்க வந்து அழிவுக்கு போயிடுவாங்க அப்படின்ட்டு திமுக செய்தி தொடர்பாளர்னு சொல்றாரு. ஏன் திமுக பிஜேபியோட கூட்டணி வச்சு அவங்களும் போயிட்டாங்க, அதனாலதான் சொல்றாங்க. இது கலைஞர் ஜெயிக்கலையா, மத்திய அமைச்சர் ஆகலையா, டிஆர் பாலெல்லாம் 2001 நாங்க தோத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. அது உண்மைதான். பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல 99 ஜெயித்து அமைச்சரெல்லாம் ஆனாங்கல்ல, அதுவும் உண்மை தானே. 2001 கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் மூப்பனாறு ஜெயலலிதாவுக்கு போனதில் அவங்க தோத்துட்டாங்க, அது உண்மை. பிஜேபி கூட போனால் தோல்விங்கிறத விட பிஜேபிக்கு எதிராக கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன் ஒரு பெரிய ஒரு
மைனஸாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அதை உடைச்சி மேலே மோடி வரணுங்கிறக்காக தான் நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோம். அதை மீண்டும் ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு மாதிரி ராகுலுக்கு ஆளாட்டு குறுக்க மறுக்க விஜயெல்லாம் ஓடுறதுனால ஜனநாயகத்துக்கு அடி, சென்னையில் டெல்லியில் அலக்கழிச்சல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போது சிபிஐக்கு வந்து விஜய் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் என்னை கூப்பிடுங்க, இல்லாட்டி சென்னையில் விசாரணை வைங்கன்னு கோரிக்கை நிறைவேற வாய்ப்பு இருக்குமா? அக்யூஸ்ட் cannot டிசைட் த ஃபோரம். இவர் அக்யூஸ்டாக முடிவு பண்ணிட்டாங்கன்னா சென்னையில் விசாரிக்க வர மாட்டாங்க. காரில் வந்தார், நீங்கள் பார்த்துருப்பீங்க, கை காட்டிட்டு பூவெல்லாம் தூக்கிட்டு வராங்க. அதுதான் அரெஸ்ட் பண்ணலைங்கிற சந்தோஷத்தில் வந்திருப்பார். அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்களோங்கிற ஒரு இது வந்திருக்கும், அந்த சந்தோஷத்தில் வந்திருப்பார். ஏன் ஸ்டாலின் தான் உங்களை தொடவே இல்லையே. சீமான் கொடுஞ்செடியனை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா ஸ்டாலின் தொடவே இல்லையே. 3 தடவை உங்களை அலக்கழிச்சாச்சே. அப்போ ஸ்டாலின் உங்களை ஏன் தொடலைன்னா உங்களை தொட்டால் கிறிஸ்டின்ஸ் ஓட்டு பாதிச்சிடும், அருந்ததியர் ஓட்டு பாதிச்சிடும். அதனால் அந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு. அது விஜய் மேலே அபிமானம் உண்டு. ஓட்டா ஸ்டாலினுக்கு வரணுங்கிறதுல பாதிச்சிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் கேர்ஃபுல்லாக ஹீஸ் மூவ்ஸ். அதே வேளையில் மோடிக்கு என்ன வந்து அடித்து நொறுக்குவார். என்ன அடித்து நொறுக்கியும் எவ்வளவுக்குள்ள மதவெறி ஜான ஆரோக்கியசாமிக்கு ஜோசப் வச்சுக்கு இருந்து இப்போ பொத்திக்கிட்டு சும்மா தானே இருக்கிறியே. இல்லை ஒரு ஆர்ப்பாட்டம் போடுங்களாம், சென்சார் போர்டு சரியா இல்லைன்னு. அது கூட கேவலமாக பராசக்தி வருது, இது ஜனநாயகம் வரலன்னு அதுலேயும் போய் திமுகவை எங்கிட்ட அடி வாங்கிக்கிட்டு திமுகவை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம்பா. நான் ஏன் கிளைம் பண்ணுறேன்னா மோடிக்காக தமிழ் மண்ணில் நான் சாதித்தேன். சசிகலா மேட்டரில் நான் எங்கள் டீம் ரவீந்திரன் துரைசாமி இல்லை, கண்ணன் மறைந்த கோசல்ராம் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி இதுலேயும் எங்கள் டீம் வந்து மோடி நன்மைக்காக அலர்ட் பண்ணி உங்களை அடித்தது நாங்கள் தான். இதில் நீங்கள் என்ன ஸ்டாலின் உங்களை பண்ணிட்டாரெல்லாம் அர்த்தம் இல்லாமல் அல்பத்தனமாக பேசிகிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட்டு. நான் டைரெக்டாக கிளைம் பண்ணுறேன். 8ஆம் தேதி சொல்லி தானே அடிச்சிருக்கிறோம். ஓகே, ஒரு கடந்த சில நாட்கள் முன்னாடி ஆதவர்ஜன் ஒரு கருத்து சொன்னார். ரஜினியை வந்து திமுக மிரட்டினாங்க, அவர் பயந்துட்டு தான் வரல, எங்கள் தலைவர் பயப்படாமல் வந்திருக்காருன்னாங்க. உங்கள் கருத்து என்ன? சீமான் 214 போல்டாக கேண்டிடேட் போட்டிருக்கிறாரு. களத்தை விட்டு ஓடிய கோழை நாயின்னு கட்சி ஆரம்பிச்சுட்டு விஜய் மாதிரி கோழை நாயாக களத்தை விட்டு ஓடலை. ஈரோடு கிழக்கில் நின்னார், விக்ரவாண்டியில் நின்னார், 214 போட்டிருக்கிறாரு. நீங்கள் சீமானுக்குள்ள தெம்பு இல்லை, திராணி இல்லை, களத்தில் நிற்க முடியாமல் கோழை நாயாக ஓடினீங்க. உங்கள் தில்லு இவ்வளவு தானா? இது சென்சார் போர்டு மேட்டரில் ஜனநாயகத்தை நாங்கள் தான் சொல்லி அடிச்சிருக்கோம் 8ஆம் தேதி. ரஜினியை இங்கே கொண்டு வர்றாரு அவர், என்ன விஷயம்? ரஜினியை கொண்டு வர்றது ஆக்சுவலாக ரஜினியை விட நாங்கள் பெரிய ஆள் காட்டுறாங்களா? ஆக்சுவலாக சீமானோட சின்ன ஆளாலாம் இருக்கிறாரு. நீ வெத்து வெட்டு 0% இருக்காரு. அதை ஒத்துக்க. சீமான் 8.2 இடத்தேர்தலில் நின்னா கோழை நாய் ஓடிட்டுங்கிறத ஒத்துக்க. சீமான் ஒன்று கோழை நாயின்னு சொல்கிறான்ல, இது சொல்கிறாருல ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர். அதுக்கு என்ன பதில் சொல்கிற? ஏன் களத்துக்குள்ளே வரல? அரசியலாக பேசுவோம். ரஜினி அரசியலில் இல்லையே. ஒரு வேளையில் ரஜினி சீமான் சந்திப்பு என்னால் நடந்தது, ஜனநாயகம் படம் 8ஆம் தேதியே அடித்து நொறுக்கும்னு சொல்லி நொறுக்குனது, இதெல்லாம் ரஜினி பின்னணின்னு நினைக்கிறாப்புல. ஹெவன் சேக் அண்ணன் ரஜினிகாந்த் கிட்ட நான் இது சொந்தமாக எதுவுமே பேசலை. அண்ணனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அவர் ஒரு ஹீஸ் நோபல் ஹார்ட்டட் பர்சன். நீ ஒன்னா இது பண்ணக்கு நீ சிவகார்த்தியனுக்கு எதிராக நீ காசு கொடுத்து இது பண்ணும்போது போட்டு பார்த்துருவோம். ப்ளஸ் மோடி மேட்டர் தான் மெயின். அது நமக்கு இருக்கும்போது, மோடி சப்போர்ட் இருக்கும்போது, மோடிக்கு எதிராக நீ ராகுலுக்கு போகும்போது அதை வச்சு இதுவும் வரும்போது நம்ம ஒன்று அடித்தோமே தவிர இதுக்கும் ரஜினிகாந்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஒருவேளையில் அவங்க ஜனநாயகம் காலியானதுக்கு ரஜினிகாந்த் சம்பந்தமோன்னு தப்புதமாக நினச்சிருக்கலாம். நாளை தமிழகம் முழுக்க வந்து ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுக சார்பாக. சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக எதிராக ஒரு போராட்டம். இது எந்த அளவுக்கு கை கொடுக்கும்? ஒரு அரசியல் கட்சி போராட்டம் நடத்துறது வந்து சரியான வழிமுறை தான். திமுகவுக்கு மாற்று அதிமுக பாஜக அணி தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அந்த மாற்று எடப்பாடி தாங்கிறத ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு எடப்பாடிக்கு அது உதவும். நேர்காணலுக்கு நன்றி, வணக்கம் சார்.